ஒரு கிராமத்துல வேலுமணின்னு ஒருத்த காடை வறுவல் கடை வச்சிருந்தா. டெய்லியும் வீட்டுல சமைச்சிட்டு வந்து வியாபாரம் செய்வா. இவனோட கடைக்கு மக்கள் எல்லாம் விரும்பி வந்து சாப்பிடுவாங்க. அப்படி ஒரு நாள் ஒரு பாட்டி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது மரத்துல இருந்து ஒரு சிட்டுக்குருவி அந்த பாட்டி மேல மலத்தை கழிஞ்சிருது. ஐயோ, என்னப்பா வேலு, உன்னோட கடைக்கு நிம்மதியா காடை ஃப்ரை சாப்பிடலான்னு வந்தா இப்படி ஆயிடுச்சு. மன்னிச்சுக்கோங்க பாட்டி. இனிமே இந்த மாதிரி நடக்காம நான் பாத்துக்கிறேன். அட போப்பா, நீயும் உன் கடையும். நான் போறேன், போ. அப்படின்னு சொன்னதும் வேலுச்சாமி ஒரு கல்லை எடுத்து அந்த சிட்டுக்குருவிய அடிக்கிறா. அந்த சிட்டுக்குருவியும் கீழே விழுந்துருது. ஏ சிட்டுக்குருவி, உன்னால என்னோட கஸ்டமர் எல்லாம் என்கிட்ட கோவமா நடந்துக்கிறாங்க. இரு, உன்னை இன்னைக்கு பிரை பண்ணி சாப்பிட்ற அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவிய வீட்டுக்கு எடுத்துட்டு போய் ஃப்ரை பண்ணி சாப்பிடுறான். அடடே, சிட்டுக்குருவி சின்னதா இருந்தாலும் டேஸ்ட் செமையா இருக்குதுப்பா. மறுநாள் காலையில அதே மாதிரி இன்னொரு சிட்டுக்குருவி மரத்து மேல நிக்குது. அத பார்த்ததும் வேலுச்சாமி இப்படி சொல்றா. என்ன இன்னைக்கும் ஒரு சிட்டுக்குருவி நிக்குது? நல்ல வேலை, யாரும் இல்ல. இன்னைக்கு ஒரு சிட்டுக்குருவி வறுவல் போற்ற வேண்டியதுதான். ஆண்டவனை பார்த்து உன்ன என்கிட்ட அனுப்பிச்சிருக்கா. இன்னைக்கு ஒரு புடி புடிச்சிட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவிய சாப்பிடுறா. மறுநாள் அதே மாதிரி ஒரு சிட்டுக்குருவி மரத்து மேல நிக்குது. இந்த சிட்டுக்குருவி டெய்லி வருதே, இது எங்கிருந்து வருது? அத முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிட்டுக்குருவி பின்னாடியே வேலுச்சாமி போறான். அங்க மாலத்தின்னு ஒரு பொண்ணு அந்த சிட்டுக்குருவிங்களுக்கு வீட்ல வச்சு வளர்த்துக்கிட்டு இருந்தா. வேலுச்சாமி ஒரு மரத்துக்கடியில இருந்து பாத்துக்கிட்டு இருந்தா. ஆஹா, இத்தனை சிட்டுக்குருவி இருக்குதே, இதையெல்லாம் புடிச்சா நம்ம காடை ஃப்ரைக்கு பதிலா சிட்டுக்குருவி போட்டு லாபம் பார்த்தரலாம். ஆனா அந்த பொண்ணு வேற இருக்கு. யாரும் இல்லாத டைம்ல போய் சிட்டுக்குருவிய ஆட்டைய போற்ற வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு யாரும் இல்லாத சமயத்துல அந்த வேலுச்சாமி சிட்டுக்குருவிய பிடிக்கிறதுக்கு வலைய எடுத்துக்கிட்டு நைஸா போய் அவன் வச்சிருந்த வலைய போட்டு சிட்டுக்குருவியெல்லாம் புடிச்சிட்டு வீட்டுக்கு போயிரா. இன்னைக்கு நல்ல வேட்டை. இந்த சிட்டுக்குருவி எல்லாம் சமைச்சு காடன்னு சொல்லி வித்தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிட்டுக்குருவியெல்லாம் சமைக்க ஆரம்பிக்கிறா. மறுநாள் காலையில, அண்ணே, எனக்கு பயங்கரமா பசிக்குது, 2 காடை வைங்க. சரி தம்பி, 10 நிமிஷம் உட்காரு, சாப்பிடலாம் அப்படின்னு சொன்னதும் வேலுச்சாமி அவருக்கு சிட்டுக்குருவி ஃப்ரை கொடுக்கறா. அத சாப்பிட்டு அவ இப்படி சொல்றா. அண்ணே, என்னைக்கும் இல்லாம உங்க கடையில இன்னைக்கு காடை ரொம்ப சூப்பரா இருக்கு. என்ன, காடை தான் கொஞ்சம் சின்னதா இருக்கிற மாதிரி தெரியுது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. சின்னதா பெருசான்னு பார்க்காத, டேஸ்ட் நல்லா இருக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. இப்படி அவனோட கடை நல்ல வியாபாரம் ஆயிட்டு இருந்துச்சு. இதே மாதிரி டெய்லியும் அவ அந்த வீட்டுக்கு போய் சிட்டுக்குருவி ஆட்டைய போட்டுட்டு வந்துருவா. அப்படி ஒரு நாள், என்ன சிட்டுக்குருவி எல்லாம் ரொம்ப கம்மியான மாதிரி தெரியுது. யாரோ சிட்டுக்குருவி எல்லாம் ஆட்டைய போடுறாங்கன்னு நினைக்கிற. இன்னைக்கு அத கண்டுபிடிக்கிற. அப்படின்னு சொல்லிட்டு அவ அங்க இருக்கிற ஒரு மரத்துக்கடியில இருந்து பாக்குறா. அப்போ வேலுச்சாமி தான் கொண்டு வந்த போர்வைய வச்சு சிட்டுக்குருவிய பிடிக்கிறா. இத அவ பார்த்துட்டு இப்படி சொல்றா. நீதா இந்த வேலைய பாக்குறியா? ஊர்ல காடை கடை வச்சுக்கிட்டு என்னோட சிட்டுக்குருவி புடிச்சு ஃப்ரை பண்ணி வித்துக்கிட்டு இருக்கியா? இரு வர அப்படின்னு சொல்லிட்டு மறுநாள் அவ வேலுச்சாமியோட கடைக்கு போய் இப்படி கேக்குறா. அண்ணே, எனக்கு 2 சிட்டுக்குருவி ஃப்ரை வைங்கனே. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. என்னம்மா உனக்கு லூசு கீது பிடிச்சிருச்சா? இது காடை ஃப்ரை கடை, சிட்டுக்குருவி எல்லாம் இங்க இல்ல அப்படின்னு சொன்னதும் அவ இப்படி சொல்றா. அண்ணே, நீங்க டெய்லியும் என்னோட வீட்டுக்கு வந்து என்னோட சிட்டுக்குருவி எல்லாம் புடிச்சிட்டு போறத நான் என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். அவங்க எல்லாம் என் குழந்தை மாதிரி. அவங்கள நான் அவ்வளோ அன்பா வளர்க்குறேன். ஆனா நீங்க கொஞ்சம் கூட மனசில்லமா இப்படி நடந்துக்கிறீங்க அப்படின்னு சொன்னதும் அந்த வேலுச்சாமி தன்னோட தப்ப உணர்ந்து இப்படி சொல்றா. சாரிம்மா, நான் என்னோட லாபத்துக்காக இப்படி பண்ணிட்டேன். அதுக்கு எவ்வளவு அமௌண்ட் வேணும் சொல்லு, நான் உனக்கு தரேன். ஒன்னும் வேண்டானே, செய்யற தொழிலுக்கு உண்மையா இருங்க, அதுவே போதும் அப்படின்னு சொல்லிட்டு அவ அவளோட சிட்டுக்குருவிங்க கூட வாழ்ந்து வந்தா. நாம ஒரு தொழில் செய்யும்போது நம்ம லாபத்துக்காக நம்மள நம்பி வரவங்கள என்னைக்கும் ஏமாத்தக்கூடாது. அதே மாதிரி நம்ம செய்யற ஒரு சின்ன தப்பும் அடுத்தவங்கள பெருசா பாதிக்கும்.